வணக்கம். இன்றைக்கி நான் கருவேப்பிலை பால் செஞ்சு காமிக்க போகிறேன். வழக்கமாக கடையில் கிடைக்கிற குளிர்பானங்கள் எல்லாமே கெடுதல்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போது அதுக்கு மாற்ற நம்ம என்ன பண்ணணும்? அப்போ குழந்தைங்களுக்கு வேறு மாதிரி என்ன செஞ்சு கொடுக்கலான்னு இந்த கருவேப்பிலை பால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற கருவேப்பிலை, தேங்காய், கொஞ்சம் இஞ்சி இதை வச்சு கருவேப்பிலை பால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, நல்லா கழுவுன கருவேப்பிலை, அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய். ஒருவேளை நீங்கள் தேங்காய் அந்த சில்லு சில்லாக போட்டிங்கன்னா அந்த பால் வராது, அதனால் துருவின தேங்காய் தான் சரியாக இருக்கும். துருவின தேங்காய், ஒரு 4 ஏலக்காய், இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு. இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், கருப்பட்டி போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். தேன் கலந்துக்கணும்னு நினச்சோம்னா அரைச்சி முடிச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறமா தேன் கலந்துக்கலாம். கொஞ்சம் அளவு தண்ணி, நல்லா அரைச்சாச்சு. இதை வெறும் வடிகட்ட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த தேங்காவோட சேர்றப்போ, அதுவும் இஞ்சி சேர்றப்போ அந்த மாதிரி வாசம் எதுவுமே இருக்காது. வழக்கமாக தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை பயன்படுத்துவோம். அதை வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பொறுக்கி வச்சுருவாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி கருவேப்பிலை பால் செஞ்சு கொடுத்தோன்னா அந்த கருவேப்பிலையில் இருக்கிற எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு இது கருவேப்பிலை அப்படின்னு சொன்னாதான் தெரியுமா தவிர, வெறும் நம்ம எதுவுமே பேர் சொல்லாமல் கொடுத்தோன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சுவை இருக்கும். தேங்காய் பாலினுடைய சுவை தான் அதிகமாக தெரியுமா தவிர அந்த கருவேப்பிலையோட சுவை தெரியாது. இந்த கருவேப்பிலையில் நார்ச்சத்து அதிகம். அதே சமயம் நம்ம அருகம்புல் சாறு இல்லை இந்த வீட் கிராஸோட சாறு அதெல்லாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கருவேப்பிலை சாரும் சத்து அதிகம். கருவேப்பிலையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனீமிக் அந்த ரத்தச்சோகையெல்லாம் வராமல் தடுக்கும். தொடர்ந்து கருவேப்பிலை சாறு குடிச்சிட்டே இருந்தோம்னா சக்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும். ஒரே ஒரு 4 கருவேப்பிலை இல்லைன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம டெய்லியும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகும். காரணம் என்னென்னா இதில் இருக்கிற நார்ச்சத்து. வழக்கமாக சித்த மருத்துவத்தில் கருவேப்பிலையை வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து மருந்தோட சேர்மனமாக பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு இது சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த அரைச்சி வர சக்கையை நம்ம வீண் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் உதிரியாக நிழலில் காய வச்சுட்டு நம்ம அடுத்து ஏதாவது பொரியல் செஞ்சோன்னா அந்த பொரியலில் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இஞ்சி மட்டும் இதோட சேர்க்காம இஞ்சி சாராக கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்போ இஞ்சி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வடிகட்டின அந்த சக்கையை வந்து நல்லா காய வச்சுட்டு பச்சைப்பயிறு மாவோடவோ இல்லை கடலை மாவோடவோ கலந்து மேலுக்கு தேய்க்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த நார் சத்து, அதில் இருக்கிற குணம், தேங்காயில் இருக்கிற அந்த பசப்பசப்பு தன்மை எல்லாமே என்ன பண்ணுன்னா ஸ்கின், அதாவது தோலை வந்து நல்லா மிருதுவாக்கும். அழுக்கு நல்லா வரும். தோலில் வந்து அந்த துவாரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வரும். அதே சமயம் இந்த மாதிரி பனிக்காலங்களில் வர அந்த ட்ரை ஸ்கின் வராமல் இருக்கும். காரணம் என்னென்னா தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் அந்த பசப்பசப்பு தன்மை வந்து அந்த தோலை வந்து நல்லா மிருதுவாக வச்சுக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து எதுவுமே சாதாரணமாக செஞ்சு வச்சுட்டு போகல. இருக்கிறது எதுவுமே அது வேஸ்ட்டும் பண்ணலை. அது எப்படி அடுத்ததுக்காக பயன்படுத்தலாம், இல்லை அடுத்த உயிரினத்துக்கு பயன்படுத்தலாம், நிறையா செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கருவேப்பிலை பாலும். ஒருவேளை இதில் இஞ்சி சேர்க்காமல் இருந்தோன்னா இது வெறும் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அந்த கொஞ்சம் அந்த காரத்தன்மை இருக்கிறதுனால சுவை அதிகமாக இருக்கும். இல்லை இஞ்சி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா சுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து குளிர்ச்சியை கொடுக்கும், சுக்கு கொஞ்சம் சூட்டை கொடுக்கும். அதனால் யாரெல்லாம் அதிகமாக சூட்டு உடம்புக்காரவங்களோ அவங்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற காலத்தில், அதாவது லைட்டாக சளி இருக்குது, இல்லை காலையில் நான் குடிக்கிறப்போ எனக்கு மூக்கு அடைச்சிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இஞ்சிக்கு பதிலாக சுக்கு தூளை சேர்த்து இதோட அரைச்சிக்கலாம். அந்த காரம் வந்து அந்த காரம் இருந்தால் தான் இந்த சுவை சரியாக இருக்குங்க.
இப்போ இந்த அதாவது இயற்கையான முறையில் கருவேப்பிலை பால் தயாராகிடுச்சு. இதை வந்துட்டு அப்படியே குடிக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்கிற சத்து வந்து நீர்த்து போகிற மாதிரி ஆகும். அதனால் உடனே குடிக்கிறது சிறப்பாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது, இல்லை ஐஸ் போட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது நம்ம ஐஸ் போட்டு குடிக்கணும், அது கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சோன்னா இதை வந்துட்டு ஒரு சில்வர் பாட்டில் அந்த மாதிரி ஊற்றி பானையில் போட்டுடலாம். ஒரு 10-20 நிமிஷம் பானைக்குள்ளே போட்டுடலாம். இல்லைன்னா இதை அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை பானை தண்ணியாக பயன்படுத்தலாம். இல்லைன்னா இது ஒரு பாத்திரத்தை வச்சு பானைக்குள்ளே வச்சிடுறது, இந்த மாதிரி செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதிகமாக அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட அதிகப்படுத்தும், அதாவது குறைச்சோன்னா சரி இருக்காது. அதனுடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் குடிக்கிறது சரி. இல்லை இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னா நம்ம பானை தண்ணியை பயன்படுத்தி குடிச்சிக்கிறது சரியாக இருக்கும். தொடர்ந்து குடிச்சிட்டு வரதுனால முடி கொட்டுற தொல்லை நீங்கும். அதே சமயம் முடி நல்லா கருகருப்பாக வரும். காரணம் இதில் இருக்கிற அயன். இதில் அயன் அதிகம், அது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தச்சோகை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ரத்தச்சோகை இருந்துச்சுனாலும் தொடர்ந்து குடிக்கிறதுனால அந்த ரத்தச்சோகை வந்து நீங்கிரும். மூஞ்சில் வர அந்த முகப்பரு இருந்துச்சுன்னா குறையும், முகப்பரு வராமையும் தடுக்கும். கருவேப்பிலை பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதுனால ரத்தம் சுத்தியாகும். ரத்தம் சுத்தி ஆகிறதுனால தோல் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி தோல் வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த தொற்று நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து குடிக்கிறதுனால இம்யூனிட்டி அதிகமாகும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகிறதுனால தொற்று நோய் சீக்கிரம் தொட்டிக்கும், இல்லை போய் விளையாடுற குழந்தைங்களோட விளையாடுறதுனால தொத்திக்கும், அப்படிங்கிற வியாதிகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதே மாதிரி கருவேப்பிலை பால் மாதிரி இன்னும் நிறைய உணவுகளை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். நம்மளோட முன்னோர்களை ஆரோக்கியத்தையும் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.